கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ இந்த நாளிலும் ஆ நம்ம வேதத்துல உள்ள ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். அத நம்ம பார்ப்போம். ஆ ஹோசியா. ஆ வேதாகமத்துல ஹோசியான்னு ஒரு ஆ மைனர் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தீர்க்கதரிசி. ஆ அவரு அவர் எழுதின அந்த அ தீர்க்கதரிசன புஸ்தகத்த உள்ள வசனங்கள இந்த நாள்ல நம்ம தியானிப்போம். ஆ ஹோசியா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இவர் வந்து நார்தர்ன் கிங்டம் இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்த ஒரு ஆ தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும் இஸ்ரவேல் வந்து 2 ராஜ்யமா பிரிஞ்சிருக்கும். ஆ ஒண்ணு வந்து ஆ யூதாவும், ஆ பெஞ்சமினும். 2 2 ட்ரைப்ஸும் சேர்ந்து யூதா கிங்டம் ஆஃப் ஜூடா இருக்கும். மிச்சம் இருக்கிற 10 ட்ரைப்ஸும் சேர்ந்து ஜென்ரலா அவங்கள வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 தனி நாடுகளா இருந்துச்சு. முதல்ல தாவீது, சாலமன் காலத்துல ஒண்ணா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா நமக்கு தெரியும் அது 2மே தனித்தனி நாடுகளா, தனித்தனி ராஜாக்கள் அதுக்கு இருந்து இருப்பாங்க. இதுல இந்த நார்தர்ன் கிங்டம்ல இருந்த ஒரு தீர்க்கதரிசி தான் ஹோசியா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த நார்தர்ன் கிங்டம் வந்து ஆ அந்த 10 ட்ரைப்ஸும் இருந்த அந்த நார்தர்ன் கிங்டம் வந்து ஆ அரவுண்ட் ஒரு 700 பிசில என்னாச்சுன்னா, அசிரியன் ராஜா வந்து அத முற்றிலுமா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த தேசத்தையே ஆ அ ஆ ஆ ஆக்கிரமிப்பு பண்ணி, அந்த ஜனங்கள எல்லாம் அந்த தேசத்திலிருந்து ஆ சிறைப்பட்டு போக பண்ணி, சிதறி போக பண்ணிடுவாங்க. ஆ நமக்கு இப்ப வரைக்கும் வந்து அந்த 10 ட்ரைப்ஸ் வந்து ஆ எங்கெங்கலாம் இருக்கிறாங்கன்றதே நமக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. ஆ ஜூ யூதர்களுக்கு தேவன் வந்து ஸ்பெஷலா வாக்குத்தத்தம் பண்ணி, அ அவங்க மேல இன்னும் கூட அதிகமான ஆ கிருபைகள் இருந்துச்சு. ஆ ஏன்னா அவங்க வந்து அ நமக்கு தெரியும். ஏசப்பா யூதர்கள் அ மத்தியிலிருந்து தான் வந்தாரு. ஸோ அந்த யூதராஜ் தேசம் வந்து ஏடி 70 வரைக்கும் கூட என்ன இருந்தது? அந்த அந்த கிங்டம் வந்து இருந்துச்சு. ஆனா இந்த நார்தர்ன் கிங்டம் வந்து 700 பிசி டைம்லயே வந்து என்ன ஆயிடுச்சு? அசிரியர் ராஜானால கேப்சர் பண்ணப்பட்டு, அது வந்து சிதறப்பட்டுருச்சு. இந்த இந்த ஹோசியாங்கிற இந்த தீர்க்கதரிசி வந்து, அது அந்த அந்த நார்தர்ன் கிங்டமோட கடைசி காலகட்டத்தில, அந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் அந்த டைம்ல இருந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆ இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆ கிட்டத்தட்ட அந்த கடைசி அந்த 25 வருஷத்தில பார்த்தீங்கன்னா, ஆ ஆல்மோஸ்ட் வந்து 4, 5 ராஜாக்கள் வந்துருவாங்களாம். ஆ ஒரு ராஜா வருவாரு. அவருக்கு அடுத்து உள்ள சக்சஸர் அவர கொலை பண்ணிட்டு அவர் ராஜாவாயிடுவாரு. அப்படி டக்கு டக்குன்னு ஒரு 4, 5 ராஜாக்கள் வந்து அந்த டைம்ல கடைசி காலம் இஸ்ரேல் கிங்டமோட கடைசி நாட்கள்ல 4, 5 ராஜாக்கள் வந்தாங்களாம். ஸோ அப்படி ஒரு சூழல்ல அவர் வந்து தேவன் வந்து அவருக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்து அந்த மக்கள ஒரு கடைசி நேர எச்சரிப்பு மாரி. ஆ காட் வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மென்ட் ரெடி பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியத சொல்லி, அந்த கடைசி நேரத்தில கூட அவங்க ஏதாவது திருந்துறாங்களா? அதாவது மனம் திரும்பி வராங்களா? அப்படின்றதுக்காக ஆ சொன்ன அ தீர்க்க தரிசனங்கள் தான். இதுல நம்ம வந்து ரொம்ப ஆ ரொம்ப அ காட காட் வந்து இஸ்ரேல் மேல அவர் எப்படி ஒரு உருக்கமா இருக்கிறாரு. அ அவங்க அந்த மக்கள வந்து அவர் எப்படி பார்க்கிறாருன்றத நம்ம அழகா பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து அத எப்படி சொல்லுவாருன்னா, காட் வந்து இஸ்ரேல் கூட ஒ என்ன மாரி ரிலேஷன்ஷிப்னா, ஒரு அ ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாரி தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள பார்ப்பாரு. அ தன்னுடைய மனவாட்டியா, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனவாட்டியா, எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி மேல அன்பா இருப்பாங்களோ, அந்த மாதிரியான ஒரு அன்போட தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள அவர் என்ன பண்ணியிருந்தாரு, தெரிந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையோட இஸ்ரவேல் ஜனங்கள அவர் என்ன பண்ணியிருந்தார், தெரிந்து கொண்டிருந்தார். அ அது வந்து
அ காண்பிக்கும்படியா, அ அத எக்ஸ்ப்ளைன் பண்ணும்படியா, அவர் இந்த ஹோசியா அ தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அ அவரு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க? தேவன விட்டு அவங்க வந்து வழி விலகி போயிருந்தாங்க. ஆ மெயினா வந்து அந்த பாகால், ம பா பால், பாகால் விக்கிரகங்கள் எல்லாம் பின் வணங்கி, அதற்கு சிலைகள வச்சு, அ அத வணங்கி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவன மறந்துட்டாங்க. அ சொல்லப்பட்டிருக்கும். அவர வந்து தேவன தேடாம விட்டுட்டாங்க. தேவன முற்றிலுமா மறந்துட்டாங்க. அவங்களுடைய பாவங்கள் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா, முக்கியமான பாவம் என்னன்னா, தேவன விட்டு என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. அவர தேடல. அவர் மேல இருந்த அ அவர அவர அறிஞ்சு கொள்ளல. அவர் கூட என்ன பண்ணல? ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல. அவர் கூட ஒரு பயபக்தியா இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவன மறந்துட்டு விக்கிரகங்கள் பின்னாடி போயிட்டாங்க. அதே மாரி அநேக அ பாவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அப்போ தேவன் வந்து அவங்கள பார்க்கும்போது, அவர் எப்படி மன அந்த அந்த அவங்க வந்து ஒரு வைஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட சீட் பண்ணா, அ அந்த ஹஸ்பண்டுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ, அந்த மாரி தான் என்ன பண்ணாரு, காட் வந்து அந்த டைம்ல அவர் ஃபீல் பண்ணாரு. அ அத வந்து இந்த தீர்க்கதரிசியும் அ புரிஞ்சுக்கணும். அவருக்கும் காட் எப்படி ஃபீல் பண்றாருன்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அ அ அந்த ஹோசியாவ என்ன பண்ணுவாராம், "நீ போய் வந்து ஒரு அ ப்ராஸ்டிட்யூட்ட வந்து கோமர்ங்கிற ஒரு ப்ராஸ்டிட்யூட்ட நீ என்ன பண்ணு, போய் கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவரும் என்ன பண்ணுவாரு, காட் சொல்றாருன்றதுனால ஒரு ப்ராஸ்டிட்யூட்ட கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க பிறக்கும். ஆ ஒவ்வொரு குழந்தைக்கும் காட் வந்து ஒரு ஒரு பேர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு அ பையனுக்கு ஒரு பேரு. அ அது அது அதுக்கடுத்து வர பொண்ணுக்கு ஒரு பேரு. இதெல்லாம் நம்ம முதல் அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆ ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சொல்லியிருப்பாரு. முதல் பையன்னா என்னன்னா, நான் வந்து அவங்கள எல்லா இடத்துலயும் சிதறி போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. 2வது பொண்ணுக்கு வந்து அதே மாரி தான். தேவன் குடுக்குற நியாய தீர்ப்புகள் காண்பிக்கிற மாரி அந்த பேருங்கள கூட சொல்லுவாரு. அது மாரி சொல்லிட்டு ஆனா என்ன என்ன ஆகும்னா, அ இஸ்ரேல் எப்படி வந்து தேவன விட்டு பின்வாங்கி போச்சோ, அது மாரி இந்த தே இவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்ட கோமர்ங்கிற மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஹோசியாவ விட்டுட்டு 3 பிள்ளைகள் இருந்தாலும் விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஹோசியாவ மறுபடியும் அந்த பழைய பாவத்துக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க. அ ஹோசியாவ விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இத வந்து அப்ப அந்த ஹோசியா அந்த தீர்க்கதரிசி எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு? அத வந்து அவர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி தான் என்னோட ஃபீலிங் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எனக்கு விரோதமா ஒரு பாவம் செய்றத பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு அ வலி தான் எனக்கும் இருக்கு அப்படின்னு தேவன் வந்து ஓசியா தீர்க்கதரிசி மூலமா அத சொல்றார், வெளிப்படுத்தினார். ஆனா நம்ம பார்க்க முடியும் 3வது அதிகாரத்துல, அப்படி போனாலும் என்ன பண்ணுவாரு, அ அ ஹோசியா தீர்க்கதரிசிய அந்த அவங்க மனைவிய வந்து திரும்ப சேர்த்துக்கொள்ள சொல்லி அவர் சொல்லுவார். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த அ அ இந்த மாரி அவங்க இவருக்கு அ இவருக்கு துரோகம் செஞ்சு போயிருந்தாலும், அவங்கள போய் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு கிரயம் செலுத்தி, ஊசியா என்ன பண்ணுவாரு, அந்த பெண்ண வந்து திரும்ப எனக்காக காத்திரு, கொஞ்ச நாள் காத்திருன்னு சொல்லி, திரும்ப என்ன பண்ணிப்பாரு, சேர்த்துக் கொள்வார். அ இத காண்பிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, தேவனு, நான் நார்தர்ன் கிங்டம் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்காங்க. நான் அவங்கள சிதறி போக பண்ண போறேன். அவங்களுக்கு நான் ஜட்ஜ்மென்ட் குடுக்க போறேன். ஆனாலும் என்ன பண்ண போறேன், நான் கடைசி நாட்கள்ல நான் அவங்கள கூட்டி சேர்க்க போறேன். அவங்க என்னால வந்து அவங்கள வந்து ஒரேடியா தள்ளிவிட முடியாது. ஏன்னா, நான் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு அப்படிப்பட்டது. காட் வந்து அப்படிப்பட்ட அவங்க ஒருத்தங்கள தெரிந்து கொள்றாரு. ஒரு ஜனத்த அவருக்குன்னு நம் நம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். யாக்கோப அவருக்குன்னு தெரிந்து கொண்டிருப்பார். அந்த ஜனத்த அவருக்கென்று சொந்த ஜனமா தெரிந்து கொண்டிருப்பார். அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அப்படி ஒரு உடன்படிக்கைக்குள்ள தேவன் வந்துட்டாருன்னா, அவர் வந்து ரொம்ப உண்மையுள்ளவரா இருப்பாரு. அ அவரால என்ன பண்ண முடியாது, அந்த அதர் சைடு அவங்க வந்து எப்படி அந்த அன்ஃபெய்த்ஃபுல் வைஃப் மாரி பின்வாங்கி போனாலும்,
காட் வந்து ஒரு உண்மையுள்ள ஒரு நல்ல அன்பு நிறைந்தவரா, அவரால என்ன பண்ண முடியாது, அவங்கள விட்டுற முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவாருன்னா, கடைசி காலத்துல அவங்க கண்டிப்பா கூட்டி சேர்ப்பேன். அ அந்த சந்ததியார வந்து நான் விட்டுட மாட்டேன். அவங்கள திரும்ப சேர்ப்பேன் கடைசி நாட்கள்ல. அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆ இ இத நம்ம இது ஓசியா 1வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கலாம். ஆ அ 10, 11வது வசனத்துல, "என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாது." அதுக்கு முன்னாடி வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஜனங்கள வந்து நான் என்ன பண்ணுவேன், ஆ "ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதல்ல." ஒரு நான் உங்கள சிதறி போக பண்ணிடுவேன். நீங்க என் ஜனமாவே இருக்க மாட்டீங்க. அந்த அடையாளமே இல்லாம உங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் என்ன சொல்லுவார்ன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போல் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? கடற்கரை மணலைப் போல எண்ணக்கூடாதவங்களா இருப்பாங்க. நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கடைசி காலத்துல அவங்களோட அடையாளம் எப்படி மாறிடுமா? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அடையாளம் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு வந்து அவங்க இஸ்ரவேல் அந்த இப்ப நமக்கு யூதர்கள் பத்தி தெரியும். யூதர்கள் வந்து இப்போ இஸ்ரவேல்ல என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? கூட்டி சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைப பத்தி நமக்கு தெரியும். ஆனா மீதமுள்ள 10 ட்ரைப்ஸ் அவங்க எங்க இருக்காங்கன்னே யாருக்குமே அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இல்ல. அம் இந்தியால கூட அந்த மிசோராம் அந்த பகுதியிலலாம் ஆ இஸ்ரேல் ட்ரைப்ஸ் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அங்கங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியும். ஆனா வந்து யாருக்குமே ஒரு கரெக்ட்டா தெரியாது. ஆனா வேதத்துல இங்க சொல்லப்பட்ட வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போல் இருக்கும். அப்ப என்ன என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து ஒரு திரளான ஜனமா தான் இருக்கிறாங்க. நமக்கு அவங்க எங்கெங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இஸ்ரவேல் வந்து திரளான ஜனமா, எண்ணக்கூடாத ஜனமா தான் இருக்கிறாங்க. அவ்வளோ திரளான மக்களா தான் இருக்கிறாங்க. ஆ தேவன் வாக்கு பண்ணியிருந்தாருன்னா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ண போறாரு, கடைசி காலத்துல அவங்கள வந்து அவங்கள கூட்டி சேர்க்க போறாரு. அவங்களுக்கு வந்து என்ன அடையாளத்த குடுக்க போறார்? தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்த குடுக்க போறாரு. 11வது வசனத்துல, "அப்பொழுது யூதா புத்திரரும், இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு, தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி, தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாய் இருக்கும்." என்ன பண்ணப்படுவாங்களா? யூதா புத்திரரும், இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு அவர்களுக்கு ஒரே அதிபதி ஏற்படுத்தப்படுவார்கள். இப்ப நமக்கு தெரியும். இந்த வாக்குத்தத்தங்களுடைய நிறைவேறுதல தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சபையாரா நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். அ இந்த சியோன் வரப்போகிற அந்த பீஸ்ஃபுல் ரெயின். அந்த சியோன்றது எத எத குறிக்குதுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணப்பட போறாங்க? கூட்டி சேர்க்கப்பட போறாங்க. தேவன் அந்த கிரியைய அவர் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. அதற்கான காலகட்டம் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில தேவன் அந்த காரியத்த அவர் செய்ய போறாருன்றது நமக்கு தெரியும். ஆ அத அவர் எப்படி செய்வாருன்றது கூட ஆ நமக்கு புக் ஆஃப் மோர்மன் மூலமா ஸ்பெஷலா வெளிப்பாடுகள் இருக்கு. ஆ குறிப்பா யோசேப்பின் சந்ததி. இந்த இந்த அதிகாரத்திலே ஆ அநேக இடத்துல எப்பிராயீம பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ, அ யோசேப்பின் சந்ததிய முதல்ல அவர் என்ன பண்ணுவாரு? கூட்டி சேர்ப்பாரு. அப்புறம் அவங்க மூலமா மத்த எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க? ஆ கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ஒரு சீயோன் நகரம் என்ன பண்ணப்படும்? அ ஒரே நாள்ல ஸ்தாபிக்க பண்ணப்படும். அந்த சீயோனுக்கு யாரெல்லாம் வருவாங்க? எல்லா இஸ்ரவேலர்களும், யூதர்களும் ஆ இந்த அமெரிக்க தேசத்துல கூட்டி சேர்க்கப்பட்டு, ஒரு ராஜ்யமா ஃபார்ம் ஆகும். அப்படின்றது தான் நம்ம அறிஞ்சிருக்கிற ப்ராஃபஸி. ஸோ, அது வந்து இந்த நாட்கள்ல என்ன பண்ணப்பட போது? நடக்க போது. தேவன் வந்து வேதத்துல அவர் வாக்கு பண்ணினபடியே தான் அவர் என்ன பண்ண போறாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள கூட்டி சேர்க்க போறாரு. ம். சரி. ஆ இந்த இந்த அதிகாரத்துல
அ இந்த அதிகாரத்துல அம் ம். ஆ ஓசியா 2வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆ ஆ அதாவது அந்த ஆ தனக்கு நான் தானியத்தையும், திராட்சை ரசத்தையும், எண்ணெயும் கொடுத்தவர் என்றும், 2:8ல ஆம், தனக்கு நான் வெள்ளியையும், பொன்னையும் பெருகப் பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். நம்ம இந்த சாப்டர் நம்ம அ இப்போ ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க முடியுமா தெரியல. பட் அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் என்ன? அந்த ஜனங்களுக்கு வந்து அ எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுவாரு. ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம பார்க்க முடியும். அ அந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அவங்களுடைய பாவங்கள் என்ன? நீங்க நீங்க என்னலாம் பண்ணீங்கன்றத ரொம்ப டீட்டெயிலா வந்து என்ன பண்ணுவாரு, எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அ அம் ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான பாவம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஆ "என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்." இஸ்ரேலோட பெரிய பாவம் என்னவா? ஆ அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வேதத்த அவங்க மறந்துட்டாங்க. ஆ என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன மறந்துட்டாங்க. தேவனுடைய வேதத்த என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதுக்கு குடுக்க வேண்டிய முக்கியத்துவத்த குடுக்காம விட்டுட்டாங்க. ஆ தேவன் வந்து அ இஸ்ரவேல வந்து எகிப்திலிருந்து அழைச்சு வரும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ அ அ முத் பிரதான ஒரு கட்டளை குடுத்திருப்பாரு. "உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் ஆ நீ அன்பு கூரணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து உன்னுடைய அ எவ் நிலைக்கால்கள்ல மாட்டிக்கோ. உன்னுடைய அ எல்லா இடத்துலயும் நீ அத மாட்டி வச்சு அத ரிமெம்பர் பண்ணிக்கோ. உன் பிள்ளைகளுக்கு அத சொல்லிக் குடு. அப்படின்னு தேவன் வந்து நெறைய பிரமாணங்கள் சொல்லியிருப்பார். ஆனா, இவங்களோட பெரிய பாவம் என்னன்னா, என்ன பண்ட்டாங்க, தேவன தேடுறத வந்து அவங்க மறந்துட்டாங்க. தேவன வந்து அவருடைய வசனங்கள வந்து அ அறிஞ்சு கொள்றதுல அவங்க ரொம்ப என்ன பண்ட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க பற்றிக் கொள்ளல. வேதத்த அவங்க என்ன பண்ட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆ "ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளே கூட பார்க்க முடியும். இப்ப சில கண்ட்ரிலலாம் இப்ப இந்த யுஎஸ் கண்ட்ரிலயே சில இடங்கள்ல பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு அ அ காட தேடுற ஒரு ஜெனரேஷனா இருக்கும். ஆனா, அதுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சரியா சொல்லிக் குடுக்காம, இல்லன்னா அந்த நெறைய ஒரு பொதுவா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, காட தேடுறது வந்து பொதுவா என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். அந்த மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. காட தேடுறது, அவருடைய வேதத்த பத்தி அறிஞ்சுக்கிறதுல எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப குறைவுபட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பாவமா நம்ம பார்க்க முடியும். அதே மாரி ம். ம். அதே மாரி என்ன பண்ணேன்னா, அவங்க நெறைய என்ன பண்ணாங்கன்னா, ஆ அந்த பெத்தேல்ன்றது தான் அவங்களுடைய அ ந நகரம். அங்க வந்து தேவனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல ஆலயத்த கட்டியிருப்பாங்க. ஆனா, அதே இடத்துல என்ன ஆலயம் அதிகமா கட்டிடுவாங்கன்னா, கன்றுக்குட்டியெல்லாம் வச்சு, பாகால்கள் எல்லாம் வச்சு, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அ நெறைய ஐடில் வொர்ஷிப் வந்து அந்த பெத்தேல்லயே, சமாரியா இந்த இடங்கள்லயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. விக்கிரகங்கள வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாரி வந்து நெறைய மதுபானம் அ மதுபானம் அ பண்ணுவாங்க. ஓசியா 5:11 பார்த்தீங்கன்னா, "வேசித்தனமும், திராட்சை ரசமும், மதுபானமும் இருதயத்தை மயக்கும்." அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நெறைய வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் பின்னாடி போக ஆரம்பிச்சுடுவாங்க. ஆ அதே மாரி நெறைய வெல்த் அ நெறைய என்ன பண்ணிடுவாங்க, வெல்த் அதிகமா
அவங்க அந்த 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 ராஜ்யம் வந்து ஒரு ட்ரேட் ரூட்ல இருக்கும். யூரோப்புக்கும் ஏஷியா நடுவுல அந்த ட்ரேட் ரூட்ல இருக்கிறதுனால நிறைய செல்வம் கிடைச்சிடும். அதனால மெயினா யார் ஆசீர்வதிச்சிருப்பா? காட் தான் அவங்கள பிளெஸ் பண்ணியிருப்பார். அந்த செல்வம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? செல்வத்தினால அவங்களுக்குள்ள நிறைய இன்ஜஸ்டிஸ், நிறைய ஆஹ், ஆஹ், எளியவர்களை ஒடுக்குறது, அநியாயமா இருக்கிறது. ஒரு இடத்துல வந்து அநியாயமான ஒரு மெர்ச்சன்ட்டை போல இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அநியாயமா இருக்கிறது. ஸோ பண ஆசையில் அவங்க நிறைய கிரியைகள் செய்கிறது, அந்த மாதிரியான பாவங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி ஆஹ், இன்னொரு பாவம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ம், ஆமா. இந்த மாதிரியான பாவங்கள் தான். ஸோ இது இது அந்த காலகட்டத்தில இப்ப இப்ப நம்ம காலகட்டத்துக்கும் அதுக்கும் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நெறைய கோரிலேஷன் பார்க்க முடியும். அ ஜென்ரலா அ கட கா ஒரு ஒரு கண்ட்ரி வந்து பின்மாற்றத்தில போகுதுன்னா, இதே மாரி பாவங்கள் தான் ஜென்ரலா என்ன நடத்தும்? எல்லா இடத்துலயும் இப்பவும் கூட நம்மளால அந்த கோரிலேஷன பார்க்க முடியும். காட மறக்கிறது, அவருடைய வேதத்தை தேடுறத மறக்கிறது, அ நெறைய வெல்த் பின்னாடி போறது, அ மதுபானம் இந்த மாரி வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் பின்னாடி போறது. இதெல்லாம் இந்த இது இந்த அதே சைக்கிள் தான் நம்ம இப்பவும் என்ன பண்ண முடியும்? நெறைய இடங்கள்ல பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பாவத்த தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அந்த தேசம் அந்த காலகட்டத்தில பண்ணியிருக்கு. அ அதே மாரி ம் அ ஆனா, இ இ நான் அதே இந்த இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பாவம் செய்றதுன்னு அதே மாரி அவங்க இன்னொரு ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. என்னன்னா, அ மத்த ராஜாக்கள தேடி போயிருப்பாங்க. அசிரியர் ராஜாவ, எகிப்து ராஜாவ, அவங்களோட தயவ நாடி என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இப்போ தேவன் தான் அவங்களுக்கு யாரா இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். அவங்களுடைய ட்ரஸ்ட் யார் மேல இருக்கணும்? காட் மேல தான் இருக்கணும். ஆனா அவங்க வந்து யார் சரி நம்ம இந்த ராஜாக்கள் கூடலாம் ஒரு நல்ல கோலிஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்ட்டு அசிரியர் ராஜா கிட்ட, எகிப்து ராஜா கிட்ட அப்படி போயிருப்பாங்க. அதெல்லாம் தேவனுக்கு வந்து பிடிக்காதது. அவர் வந்து அவங்களுடைய பிள்ளைங்க வந்து எல்லாவற்றிற்கும் அவரை தான் நம்பி இருக்கணும்னு காட் என்ன பண்ணுவாரு, எதிர்பார்ப்பாரு. அ அவங்களோட நம்பிக்கை வந்து வேற ஒரு விஷயத்து மேல அவங்க போய் வைக்கிறாங்கனாலே தேவனுக்கு அது என்ன பண்ணாது, அது பிடிக்காது. அது வந்து ரொம்ப தப்பானது. நம்மளுடைய நம்பிக்கை வந்து காட் மேல தான் இருக்கணும். ஆனா, இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாரியான அலையன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கடைசில அந்த அசிரியர் ராஜா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அந்த தேசத்த வந்து அழிச்சிருப்பாரு. ஸோ, இதுல வந்து அவங்களுடைய பாவங்கள நம்ம பார்க்க முடியும். ஆ ஆனா, இவ்ளோ பாவங்கள் இருந்து அதே மாரி அவங்களுக்கு என்ன மாரியான ஜட்ஜ்மென்ட்லாம் கொடுக்கப்படும் அப்டின்னும் டீட்டெயிலா என்ன பண்ணியிருப்பாரு, ஆ ஆ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார். நெறைய இடங்கள்ல என்ன நடக்கும் அந்த தேசத்துக்கு, ஆ ஆ எப் நெறைய ரெஃபரன்ஸஸோட சொல்லியிருப்பாரு. இந்த இந்த பட்டணங்கள்லாம் நடந்தது மாரி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு காட் வந்து ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களுக்கு எச்சரிக்கை குடுத்திருப்பாரு. ஆ அதே ஸோ நம்ம ஒரு பேட்டர்ன் மாரி பார்க்கலாம். ஆனா, கடைசில அவர் எப்படி திரும்ப கொண்டு வருவாருன்றதையும் அவர் வந்து சொல்லுவார். நம்ம அ இந்த 2வது அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, அ நான் அ திரும்ப சேர்க்கும்போது என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார் பாருங்க. 15வது வசனத்தில, அ அ அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சைத் தோட்டங்களையும், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும், தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை ஈஷி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈஷின்னா மை லார்ட், மை ஹஸ்பண்ட். காடை வந்து அவங்க வந்து காட் கிட்ட எப்படி வருவாங்களா, திரும்பி வந்து ஆஹ் அவங்களுக்கு நான் வந்து திராட்சை தோட்டங்களையும் ஆஹ் நம்பிக்கையான வாசல்களையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆஹ் அவங்க எகிப்துலேருந்து நான் அவங்கள முதல்ல கொண்டு வரும்போது அவங்க என்னை எப்படி என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்களோ அந்த மாதிரியான அன்பு அந்த நாட்களில், கடைசி நாட்களில் இருக்கும். அவங்க என்னை வந்து என் தேவனே, என்னோட நேசரே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். ஆ அதே மாரி இது ஓசியா 2:18 இதெல்லாம் வருது. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும், ஆகாயத்து பறவைகளோடும், பூமியில் ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து, அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த தேவன் வந்து இந்த பீஸ்ஃபுல் ரெயின் அந்த சீயோனை அவர் ஏற்படுத்தும்போது எப்படி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சமாதானம் இருக்கும்னு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆ அவருடைய ஜனங்கள கூட்டி சேர்க்கும்போது, அந்த சீயோன்ல என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். மிருகங்க கூட கூட ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்குமாம். அதாவது எந்த மிருகங்களும் கூட போய் என்ன பண்ணாதாம்? யாரையும் சேதப்படுத்தாதாம். அ சிங்கம் அ அனிமல் கிங்டம்ல கூட என்ன இருக்கும்? ஒரு பீஸ் இருக்கும். அதே மாரி அ எந்த வாரும் இல்லாம இருக்கும். அ தேசத்தில வில்லையும், பட்டயத்தையும், யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து போடுவேன். வில்லையும் பட்டயத்தையும் அந்த தேசத்திலே என்ன பண்ணாதாம்? படிக்கு முறிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆ நம்ம அ இந்த இதெல்லாம் நம்ம எதோட அ அ அ நமக்கு ஒரு ஒரு இன்னொரு ஒரு பகுதி நமக்கு வேதத்துல இருக்கு. ஆம் எதுன்னா, அ காக், மேகாக்ன்னு அ ஒரு ராஜ்யம் வந்து அ இஸ்ரேல் ஜனங்களோட சண்டை போடும். ஆனா, அது முடிவுல வந்து அந்த அந்த எதிர்த்து வர அந்த ராஜாக்கள தேவன் அழிச்சுட்டு, ஆ என்ன பண்ணுவாங்கன்னா, 7 வருஷம் வந்து ஆ அந்த சண்டையில அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து 7 வருஷம் எரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல்ல தான் 38வது அதிகாரம், 39 அதிகாரத்துல அந்த காக், மேகாக் க்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில உள்ள சண்டைய குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும். ஆம். அது வந்து அ கடைசி காலத்துல நடக்கப்போற இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிற அந்த சண்டையா இருக்காது. அ இது வந்து இந்த அ சியோன் ராஜ்யம் வந்து ஒரே நாள்ல பிறப்பிக்கப்படும். அப்படி ஒரே நாள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃபைட்டா இருக்கலாம். ஏன்னா, அந்த ஆயுதங்கள்லாம் 7 வருஷம் அத வந்து எதுக்காக அத எரிப்பாங்க? அந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்கணுன்றதுக்காக தானே. அதெல்லாம் வந்து அதுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ, அ அதே மாரி தான் அ நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும், நியாயமும், கிருபையும், உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். எப்படி காட் வந்து அவங்கள அ அவருக்குன்னு ஏற்படுத்திக் கொள்வாரா? நித்திய விவாகத்துக்குன்னு நான் உன்ன நியமிச்சுக்குவேன். ஆ, ஆ, அது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாரி. நான் வந்து உன்ன எனக்குன்னு நான் என்ன பண்ணிப்பேன்? நியமிச்சுக் கொள்ளுவேன். ஆ, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ வந்து என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப. நீ எ அ என்ன புரிஞ்சுப்ப. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்படின்னு தேவன் வந்து அ அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண போறார்? கடைசி நாட்கள்ல நான் என்ன பண்ண போறேன்றத உங்களுக்கு சொல்றாரு. ஆ அதே மாரி ஆ ஆ ம். ஆ ஓசியா 6 1வது வசனத்துல, "கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். ஆ நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார்." ஆ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி, "பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்." தேவன் வந்து எத விரும்புகிறாரா? அவங்க என்ன பண்ணாங்க? தேவன விட்டுட்டு பின்வாங்கிட்டாங்க. அவருடைய வேதத்தெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனாலும் வந்து ஆலயத்துல போயிட்டு அந்த பலி செலுத்துறது, அந்த ரிலிஜியஸா பண்ற விஷயங்கள மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் தேவன் சொல்லுவாரு, "நான் இதெல்லாம் விரும்பல. நீங்க என்ன அறிகிற அறிவ விட்டு பின்வாங்கியிருக்கிறீங்க. நான் இத தான் நான் விரும்புறேன்." அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆ அதே மாரி
ஓசியா 8 அ அ 12ல வந்து இது வந்து அ அ 8, 11, 12 இது வந்து புக் ஆஃப் மார்மனோட ஒரு ரெஃபரன்ஸஸ் சொல்லுவாங்க. என்னன்னா, எப்பிராயீமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களைப் பெருகப் பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவங்களுக்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதிக் கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எப்பிராயீமர்களுக்கு வந்து எப்பிராயீமர்னா யாரு? யோசேப்பின் சந்ததியர். அவர்களுக்கு என் வேதத்தின் மகத்துவத்த நான் எழுதிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் இந்த நெஃபியர், இந்த லேபனைட்ஸ் இவங்களுக்கெல்லாம் தேவன் வந்து அவங்களோட சந்ததி, அவங்க வேதத்த அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவங்க அத வந்து ரெக்கார்டா வச்சிருந்தாங்க. அதுதான் புக் ஆஃப் மோர்மன். அது அவங்களுக்கு குடுத்திருந்தாங்க. ஆனா என்ன நடந்தது? அவங்க அத வந்து அ அத வேதத்தின் மகத்துவத்த அவங்களுக்கு குடுத்ததுனால, அவங்க அத என்ன பண்ணாங்க? அந்நிய காரியமா எண்ணினார்கள். அதனால தான் அந்த ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? இங்க இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு. அ இந்த யூரோப்பியன்ஸ்லாம் இங்க வந்து செட்டில் ஆகும்போது, அந்த ஜனங்கள் முற்றிலுமா என்ன பண்ணப்பட்டாங்க? நெறைய அ அழிவுக்குள்ளாக்கப்பட்டாங்க. பெரிய ஒரு சேதம் உண்டாச்சு. ஏன்னா தேவன் அவங்க வந்து காட வந்து அ அவருடைய ர அவர விட்டு என்ன பண்ணிட்டாங்க? முழுவதுமா பின்வாங்கிட்டாங்க. சுவிசேஷத்த விட்டு பின்வாங்கிட்டாங்க. அ நம்ம புக் ஆஃப் மோர்மன் பார்க்கும்போது தெரியும். கடைசில அவங்க எப்படிப்பட்ட ஒரு அ மைண்ட்ல இருப்பாங்கன்றத நம்ம படிக்கும்போது தெரியும் இந்த ஜனங்கள். அ ஸோ அவங்க எழுதிக் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்நியமா அத எண்ணினார்கள். அதே மாரி அடுத்து 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவ அவங்களுக்கு நடக்கப் போகிற அ ஜட்ஜ்மெண்ட்ஸ பத்தி தான் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. 9, 11ல பார்த்தீங்கன்னா, "எப்பிராயீமின் மகிமை ஒரு பறவையைப் போல பறந்து போம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும், அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்கள் ஆக்குவேன். நான் அவர்களை விட்டுப் போகையில் அவர்களுக்கு ஐயோ! நான் எப்பிராயீமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறது பார்க்கிலும், அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்பிராயீமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவர்களிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள்." எப்பிராயீமர் வந்து நல்ல வசதியான ஸ்தலத்துல நாட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் அவங்களோட பிள்ளைகள் வந்து கொலை பண்ணப்படுவாங்க. இதெல்லாம் இந்த எப்பிராயீம் சந்ததியாகிய இந்த நீஃபைட்ஸ், இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்ட பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. "கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதைக் கொடும். அவர்கள் விழுந்து போகிற கர்ப்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும்." எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆ அ ஓசியா 11ல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மறுபடியும் அ இதுல வந்து ரொம்ப அழகா தேவன் அந்த அன்ப வந்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ வந்து இஸ்ரவேலன வந்து நான் என்னோட பிள்ளை மாரி நான் பார்க்குறேன். அ ஆனா அவன் என்ன விட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல, "மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்துப் போடுகிறவரைப் போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்." மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகள். அதாவது அ ம எப்படி ஒரு மனுஷங்க வந்து ஒருத்தங்க மேல ஒரு அன்பா இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பின் கயிறுனால இழுக்கிற மாரி, நான் வந்து அந்த மாதிரியான அன்ப தான் நான் வந்து வச்சிருந்தேன் இஸ்ரவேல் மேல. ஆனா, அவன் என்னை விட்டு போயிட்டான். அதேமாரி 8வது வசனத்தில பார்த்தீங்கன்னா, "எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவைப் போலாக்குவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது." தேவனுடைய இருதயத்த நம்ம பார்க்க முடியுது. என்ன சொல்றாரு? "எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?" தேவன் வந்து அவருடைய நீதியினால அவங்களுக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாலும், அவருடைய இருதயம் வந்து உருகுது அந்த ஜனங்கள் மேல. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி வந்து அ மத்தவங்கள நான் விட்டுட்டு மத்த ஜட்ஜ்மென்ட் குடுத்த மாரி, நான் உன்ன வந்து அப்படியே நான் ஒரேடியா விட்டுட மாட்டேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. அப்போ தேவனுடைய அன்ப வந்து அ ஓசியா மூலமா அவர் என்ன பண்றார்? காண்பிக்கிறார். அ ஆனா, அதே மாரி அவங்கள சேர்க்கும்போது என்ன பண்ணுவார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தைப் போல் கெர்ச்சிப்பார். அவர் கெர்ச்சிக்கும்போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். தேவன் அவங்கள கூட்டி சேர்க்கும்போது, அவங்களுக்காக
ஒரு சிங்கத்தை போல என்ன பண்ணுவாராம்? தேவன் வந்து கெர்ச்சிப்பாராம். அந்த ஜனங்கள பாதுகாக்கும்படியா, தேவன் வந்து ஒரு சிங்கத்தை போல நான் கெர்ச்சிப்பேன். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும், அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன். அப்ப இந்த ஜனங்கள நான் கூட்டி சேர்க்கும்போது, அவங்க ஒரு புறாவ போல என்ன பண்ணுவாங்களாம்? வேகமா பறந்து என்கிட்ட வருவாங்க. ஆ அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாரி ஆ கடைசி அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, 14வது அதிகாரத்தில அங்கேயும் வந்து அவங்கள கூட்டி சேர்க்கும்போது, நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. "அ இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய். வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு." அப்ப தேவன்கிட்ட அவங்க திரும்பி வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, ஆ வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அவரை நோக்கி, "தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம்." தேவன் என்ன விரும்புறாரு? அந்த உதடுகளின் காளைன்னு எத சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட அந்த எங்கள மன்னியுங்க. அவர்கிட்ட மன்னிப்பு ஏசப்பா நமக்கு ரட்சிப்புக்கு வச்சிருக்கிற வழி என்னது? நம்ம அவர் சமூகத்துல போயி என்ன மன்னியுங்க, எங்கள ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம அவர்கிட்ட போம்போது, அவர் நம்மள என்ன பண்றாரு? அவருடைய பிள்ளையா எடுத்துக்கிறார். ஸோ, அவங்க வந்து அப்படி திரும்பி வருவாங்க. இஸ்ரவேலர் வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த உடன்படிக்கைக்குள்ள அவங்க வருவாங்க. அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா, உதடுகளின் காலை. நம்ம வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறது வந்து உதடுகளின் பலின்னு நம்ம அநேக இடத்துல பார்ப்போம். ஆனா இங்க வந்து உதடுகளின் காலைன்னு எத சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆ நம்ம அவர் சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிறது அவருக்கு வந்து அந்த மாரியான ஒரு பலி குடுக்குற மாரி அவர் பிரியப்படுகிறார். அப்படி சொல்லி அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். நான் வந்து மகிமையா உங்கள வச்சிருப்பேன். அப்படின்னு தேவன் சொல்றாரு. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல் செழித்து, திராட்சை செடிகளைப் போல் படருவார்கள். அப்போ தேவன் வந்து எப்படி மகிமையா அவங்கள கொண்டு சேர்ப்பேன், கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வசனத்த பார்த்தீங்கன்னா, "இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோவெனில் அவைகளில் இடறி விழுவார்கள்." கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டதா? செம்மையானது. ஆ அவருடைய வழிகள் எப்பவும் நீதியானது, செம்மையானது. நீதிமான்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், அதுல நடப்பாங்களாம். ஆனா, பாதகர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதுல இடறி விழுவாங்களாம். அப்ப தேவனுடைய வழிகள வந்து யார் வந்து அ எதிர்பார்த்திருப்பாங்க, அதுல நடப்பாங்கன்னா, செம்மையானவங்க அதுல நடப்பாங்க. பாதகர்களுக்கு வந்து தேவனுடைய வழிகள் எப்படி இருக்குமா, அதுல அவங்க இடறி விழுந்துடுவாங்க. அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரோட எண்டிங் வெர்ஸஸா இருக்கும். ஆ சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.